தீரா கோபம் போராய் முடியும். தினம் தினம் கோபத்தோடு நம் வாழ்வை கடத்தி கொண்டே இருந்தால் நம்முடைய சிந்தனை செயலற்று போகும், மன வளர்ச்சி குன்றி போகும், நாம் நினைப்பதை செய்ய முடியாமல் தவித்து கொண்டிருப்போம். கோபப்பட்டால் ஒரு முழம் உன்னால் கூட்டவும் முடியாது, ஒரு முழம் உன்னால் குறைக்கவும் முடியாது. வெள்ளையாக இருக்கக்கூடிய தலைமுடியை கருப்பாகவும் மாற்ற முடியாது, கருப்பாக இருக்கக்கூடிய முடியை வெள்ளையாகவும் மாற்ற முடியாது. கோபம் நம்மை அழித்துவிடும். கோபப்படாமல் இருந்தால் நாம் வீட்டுக்கு வீடு, நாட்டுக்கு நாடு வரக்கூடிய சண்டையை கூட தடுத்து விடலாம். எனவேதான் ஆறுவது சினம் என்று மென்மையாக சொல்லப்பட்டிருந்தாலும் நாம் கோபப்படாமல் இருந்தால் மிக நல்லது.